ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். என் பேர் வந்து ரமேஷ். இந்த வீடியோவில் செலோனியம்னா என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் நவ். செலோனியத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்னங்கிறது நமக்கு தெரியணும். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் என்பது ஒரு சாஃப்ட்வேரில் உள்ள டிஃபெக்ட்ஸை, அதாவது குறைபாடுகளை கண்டறிவது தான். இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட குறிக்கோள் என்னன்னா, தரமான சாஃப்ட்வேரை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கணுங்கிறது தான். பேசிக்கலி சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்து 2 வகைப்படும். முதலாவது வந்து மேனுவல் டெஸ்டிங். மேனுவல் டெஸ்டிங் என்பது ஒருவர் எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் பயன்படுத்தாமல் ப்ரௌசரில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற வெப் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறது தான். 2வது வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கிறது வந்து டெஸ்ட் கேஸ் உதவியோட கிரியேட் பண்ண டெஸ்ட் ஸ்கிரிப்டை செலேனியம்ங்கிற சாஃப்ட்வேர் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். டெஸ்டிங் முடிஞ்ச பிறகு டெஸ்டிங் ரிசல்ட்டை வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணுவாங்க. இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கோட அட்வான்டேஜ் வந்து அதிகமான எஃபிஷியன்சி, ஸ்பீடு, அக்யூரசி அண்ட் டைம் கன்சியூமிங் போன்றவற்றை கொடுக்குது. இந்த அப்ரோச் வந்து ரெக்ரெஷன் டெஸ்டிங், அதாவது எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நல்லா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறது. மேலும் லோட் டெஸ்டிங், அதாவது அதிகமான யூசர்ஸ் வந்து ஒரே டைமில் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணால் லோடு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுறது. மேலும் அடிக்கடி ஒரு சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கிறது என்கிற சூழ்நிலையிலையும் இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இதுதாங்க செலோனியத்தோட டெஃபினேஷன். Selenium automates web application that runs on the browsers for testing purposes, or Selenium automates web application with the help of the web browsers for testing purposes. உங்களுக்கு இந்த டெஃபினேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ ஒரு கொஸ்டின் வரும். அதாவது வாட் இஸ் வெப் அப்ளிகேஷன் என்று. வெப் அப்ளிகேஷன் என்பது ஆன்லைனில் வெப் ப்ரௌசர் மூலம் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான். இது வந்து யூசர் வந்து அவங்க வேலை செய்ய அல்லது ஆன்லைன் சேவைகளுக்கு அனுமதிக்கிறது. எடுத்துக்காட்டா ஜிமெயில், கூகுள் எக்ஸெட்ரா. 2004வது வருஷம் ஜேசன் ஹகின்ஸ் என்பவர் வந்து வெப் அப்ளிகேஷனை ஆட்டோமேட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணார். அதுக்கு பேர் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் டெஸ்ட் ரன்னர். இது வந்து 2004ல் செலோனியம் பேரை மாற்றிட்டாங்க. கீழே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் செலோனியத்தோட தொடர்புடையது. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், அதாவது ஏபிஐ என்பது கோடிங்கினால் செய்யப்பட்ட செட் ஆஃப் புரோட்டோகால்ஸ் ஆர் கமாண்ட், அதாவது நெறிமுறை அல்லது கட்டளைகளின் தொகுப்பு தான். இந்த ஏபிஐ 2 சாஃப்ட்வேருக்கு இடையே ஒரு பிரிட்ஜாக ஆக்ட் பண்ணுது. இந்த ஏபிஐல டிஃபைன் பண்ணியிருக்கிற மெத்தட்ஸ், இன்டர்ஃபேஸஸ் பயன்படுத்தி 2 சாஃப்ட்வேர்களும் கம்யூனிகேட் பண்ணி தகவல்களை பண்ணிக்கிடும். இப்போ ரைட் சைடில் உள்ள படத்தை பாருங்க. இந்த லைப்ரரியில் உள்ள கோட் மாடல் வந்து ஏபிஐல உள்ள மெத்தட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குது. ஒவ்வொரு லாங்குவேஜும் அதற்கான ஸ்பெசிஃபிக் லைப்ரரி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜார் ஃபைல்ஸ் ஃபார் ஜாவா, டிஎல்எல் ஃபார் .NET. சம் அடிஷ்னல் லைப்ரரிஸை எக்ஸிஸ்டிங் லைப்ரரிஸோட ஆட் பண்ணி உருவாக்கப்படுவது தான் ஃப்ரேம் ஒர்க்கு. இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து செலோனியம் வெப் டிரைவரை சப்போர்ட் பண்ணுது. இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்காக குறிப்பிடப்படுகிறது. இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் ஆல்சோ கால்ட் அஸ் எ டூல். செலோனியம் வந்து விண்டோஸ், லினக்ஸ் மற்றும் மேக் ஓஎஸ் போன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும், குரோம், ஃபயர்பாக்ஸ், ஐஇ, எட்ஜ், சஃபாரி மற்றும் ஒபேரா போன்ற வெப் ப்ரௌசர்களையும் சப்போர்ட் பண்ணுது. மேலும் சி ஷார்ப், ஜாவா, பைத்தான், ரூபி மற்றும் ஜாவா ஸ்கிரிப்ட் போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் சப்போர்ட் பண்ணுது. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ், ஸோ லைசன்ஸஸ் தேவையில்லை. செலினியம் சூட்டுங்கிறது இந்த படத்தில் உள்ள 4 டூல்ஸும் சேர்ந்தது தான். செலினியம் வெப் டிரைவர் வந்து செலோனியத்தோட பேக் போன் மாதிரி. இந்த வெப் டிரைவர் வந்து டெஸ்ட் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கும் வெப் ப்ரௌசரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் பயன்படுது. செலினியம் கிரிட் வந்து டெஸ்ட் ஸ்கிரிப்டை பேரலாக டிஃப்ரெண்ட் மெஷின்லையோ, டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்லையோ அல்லது டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையோ எக்ஸிக்யூட் பண்ண உதவுது. செலேனியம் ஐடிங்கிறது ஒரு ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன், அதாவது பிளக்இன். இது வந்து யூசர் ஆக்ஷனை ரெக்கார்ட், எடிட், டீபக், பிளேபேக் பண்ணுறதுக்கு பயன்படுது. செலேனியம் மேனேஜருங்கிறது ஒரு கமாண்ட் லைன் டூல். இது வந்து டிரைவரோட மோஸ்ட் சூட்டபிள் வெர்ஷனை ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணுறதுக்கு பயன்படுது. இது வந்து செலோனியத்தோட ஹை லெவல் ஆர்கிடெக்சர். ஒரு டெஸ்டர் வந்து அப்ரூவ் டெஸ்ட் கேஸ் மாதிரியாக வச்சு ஜாவா லாங்குவேஜ் மற்றும் செலோனியம் கிளைண்ட் லைப்ரரிஸ் உதவியோட எக்லிப்ஸ் ஐடியை மூலம் ஆட்டோமேஷன் டெஸ்ட் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறாரு. உங்களுக்கு தேவைப்படுற லாங்குவேஜை செலேனியம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் அதை கூட வச்சு டெஸ்ட் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணலாம். எனக்கு ஜாவா தெரியுங்கிறதுனால நான் அதை ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த கிளைண்ட் லைப்ரரிங்கிறது வந்து
டெஸ்ட் ஸ்கிரிப்ட்டுக்கும் வெப் டிரைவருக்கும் இடையே ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி செயல்படும். கிளையன்ட் லைப்ரரிக்கும் வெப் டிரைவருக்கும் இடையே உள்ள கம்யூனிகேஷன் வந்து ஜேசன் ஒயர் புரோட்டோகால் மூலம் நடைபெறும். வெப் டிரைவர் வந்து செலினியம் கோர் காம்போனன்ட். இதோட ஏபிஐ வந்து ப்ரௌசரோட இன்டராக்ட் பண்ணி ஆட்டோமேட் பண்ண பயன்படுது. வெப் டிரைவர் வந்து ப்ரௌசர் கிட்ட டிரைவர் மூலம் பேசுது. ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் ஒரு டிரைவர் இருக்கும். அதாவது குரோம் டிரைவர் வந்து குரோமுக்கும், எக்கோ டிரைவர் வந்து ஃபயர்பாக்ஸுக்கும் இருக்கும். இந்த டிரைவர் மூலமா தான் வெப் டிரைவர் வந்து ப்ரௌசருக்கு கமாண்ட்ஸ பாஸ் பண்ணுது. மேலும் அதே வழியில தகவல்கள பெறுது. ஆக்சுவலா இங்க 2 வே கம்யூனிகேஷன் நடைபெறுது. வெப் டிரைவருக்கு ப்ரௌசர் கூட கம்யூனிகேட் பண்ண மட்டும் தான் தெரியும். ஆனா டெஸ்டிங்க பத்தி எதுவுமே தெரியாது. இங்க தான் டெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணுது. நமக்கு அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் வந்து லாங்குவேஜ் பைண்டிங்க்கு வந்து மேட்ச் ஆகுற மாரி தேவை. இன் திஸ் கேஸ் JUnit ஃபார் ஜாவா. இந்த டெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, வெப் டிரைவர ரன் பண்றதுக்கும், எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் தான் பயன்படும். இன் சம்மரி செலேனியம் ஆர்க்கிடெக்சர் வந்து கிளையன்ட் லைப்ரரிஸ், வெப் டிரைவர், ப்ரௌசர் டிரைவர், ஜேசன் புரோட்டோகால் மற்றும் டெஸ்டிங் ஃப்ரேம்வொர்க்க கொண்டுள்ளது. இது டெஸ்டர் அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி வெப் ப்ரௌசரோட இன்டராக்ட் பண்ணி வெப் அப்ளிகேஷனை எஃபிஷியன்ட்டா டெஸ்ட் பண்ண உதவுது. அவ்வளோதாங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.